நம்ம ஊர் சைடுகள்லாம் அந்த வயசான பாட்டிங்க, தாத்தாங்க ஒரு சுருக்கு பைய வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே வெத்தலை, சுண்ணாம்பு, பாக்கு வச்சு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அது எதுக்கு அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும்னா? இல்லை, வயசான காலத்தில் அவங்க சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கணும் அப்படின்றதுக்காக. அதாவது இந்த வெத்தலையை சாப்பிட்டா நமக்கு செரிமான பிரச்சனையே வராதாங்க. விசேஷ வீடுகள்லையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் மொய் எழுத போகும்போது கொஞ்சம் வெத்தலை ஒரு தட்டில் வச்சுருப்பாங்க, சுண்ணாம்பு பாக்கில் வச்சுருப்பாங்க. எல்லாரும் மொய் எழுதிட்டு அந்த வெத்தலையை எடுத்துகிட்டு கொஞ்சம் சுண்ணாம்பு பாக்கை வச்சு வாயில் போட்டு பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்தளவுக்கு செரிமான சக்தியை தூண்டக்கூடியதான் இந்த வெத்தலை. ஸோ ரீசன்ட் டேஸில் தாங்க எனக்கு இதை பற்றி தெரிஞ்சது. ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம முகத்தில் வருது பார்த்திங்களா, பரு, சரும பிரச்சனை அந்த மாதிரி, அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வெத்தலை வந்து ரொம்ப நல்ல தீர்வை கொடுக்குமாங்க. ஸோ நான் எப்படி இப்போ கொஞ்ச நாளாக நான் இது சாப்பிட்டுட்ருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக மிளகு, கூட கொஞ்சம் தேன், இல்லைன்னா வந்து காஞ்ச திராட்சை கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கங்க.